மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்தது. பஞ்சாப் அணி சார்பில் முருகன் அஸ்வின், சமி, வில் ஜோன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டும், ஆண்ட்ரூ டை 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். பின்னர் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி ஆரம்பம் சிறப்பாக அமைந்தது. தொடக்க வீரர்களாக மும்பை அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் டிகாக் களமிறங்கினார்கள். அதிரடியாக விளையாடிய இருவரும் ஒரு கட்டத்தில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். ரோஹித் 32 ரன்களிலும் டிகாக் 60 ரன்களிலும் வெளியேறினார்கள். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் ஜொலிக்க தவறினார்கள். யுவராஜ் 18 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 11 ரன்களும், பொல்லார்ட் 7 ரன்னும், குர்னல் பாண்டியா 10 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தனர். ஓரளவு தாக்குப்பிடித்த ஹர்திக் பாண்டியா 31 ரன்கள் அடித்தார். இந்த நிலையில் நேற்றைய போட்டியில் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட பந்து வீசுவதற்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் அந்த அணியின் கேப்டனான ரோஹித் சர்மாவிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இதே போல கடந்த தொடரிலும் பெங்களூரு அணியுடனான போட்டியில் பந்து வீசுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் ரோஹித் சர்மாவிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.